என்ன குரு, நீ அந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி வண்டி ஓட்டினா என்ன பெரிய லாபம் வந்துடும் சொல்லு? நிறைய ட்ரிப்பு கிடைச்சாலும் பெருசா ஒன்னும் வருமானம் வராதுப்பா. வண்டி தான் சேதாரம் ஆகும். ஆனா நாங்க ஒரு நாளைக்கு 5 சவாரி எடுத்தாலும் எங்களுக்கு கணிசமா ஒரு நல்ல தொகை கிடைக்குது பாரு. ரொம்பவும் அரட்டிக்காம சம்பாதிக்கிறோம். ஒரு நாள் காத்தால சவாரி ஆரம்பிச்சா நான் கஸ்டமர் இருக்க இடத்துக்கே போய் அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க சொல்ற இடத்துல கொண்டு போய் பத்திரமா சேர்த்துட்டு ஆப்ல காட்டுற நியாயமான தொகையை அவங்க கொடுக்கும் போது, அதே மாதிரி ராத்திரி பகலு மழை வெயில் இந்த மாதிரி எல்லா நேரத்தையும் வயசானவங்க, பெண்கள், குழந்தைங்க இவங்க எல்லாரையும் பத்திரமா கொண்டு போய் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்க்கறது, இதெல்லாம் கூட ஒரு வகையில புண்ணியமா தான் நான் நினைக்கிறேன். என்னவோ சொல்லு, பொழைக்க தெரியாதவன் நீ, அவ்வளவுதான் சொல்லணும். வியாபாரத்துக்கு புண்ணியம் பாபம் இதெல்லாம் பார்த்தா பிழைக்க முடியாதுப்பா. குரு, புரிஞ்சு நடத்து போ. அப்போ அதே ஊர்ல ஒரு நடுத்தர குடும்பம் இருந்தது. கணவன் ரகுராமன், மனைவி சீதா, அவங்களுக்கு மிருதுளான்னு கல்யாணம் வச்சுன ஒரு பொண்ணு இருந்தது. அந்த குடும்பம் குருவோட ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரக்கு தான் இருந்தது. மிருதுளா காலேஜ் படிக்க முடிச்சிட்டு வேலைக்கு போவாம வீட்லயே இருக்கும்படி அவங்க அப்பா சொன்னாரு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்தார்.